வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. முட்டைகோஸ் ஜூஸ் குடிச்சா இவ்வளவு பயன்களா? முட்டைகோஸ்ல நிறைய ஊட்டச்சத்தும் மினரல்ஸும் அடங்கியிருக்கு. அதை விட அதை ஜூஸ் பண்ணி குடிச்சு வந்தா நமக்கு நிறைய பலன்களும் கிடைக்கும். இதை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு கப் நறுக்கின முட்டைகோஸையும் இன்னொரு கப் நறுக்கின வெள்ளரிக்காயும் சேர்த்து அரைச்சி அந்த ஜூஸில் அரை லெமன் ஜூஸ் அப்புறம் அரை ஸ்பூன் பனவெல்லம் ஆட் பண்ணி குடிச்சு வரலாம். இதில் கேலரிகள் ரொம்பவே கம்மி. ஸோ வெயிட்டை எப்படியாச்சும் குறைக்க நினைக்கிறவங்க டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சிட்டு வரலாம். மேலும் இந்த ஜூஸில் இருக்க விட்டமின் சி மற்றும் ஆந்தோசியானின் சர்க்கரை நோய் ஏற்படுறதையும் தடுக்குது. இந்த ஜூஸை சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் இல்லைனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து வரலாம். இதய கோளாறு மற்றும் கேன்சர் நோய் வரத்துக்கு காரணமாக இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணி நோய் தாக்கத்தை தடுக்கும். முட்டைகோஸ்ல இருக்க சிலிக்கான் மற்றும் சல்ஃபர் போன்ற மினரல்ஸ் செல்களில் இருக்க தேவையில்லாத பொருட்களை நீக்கும். இதனால நம்ம ஸ்கின் ஆரோக்கியமாகறதோட கிளியர் ஸ்கின்னுக்கும் உதவி பண்ணும். உடல் இயக்கத்துக்கு கல்லீரலோட பயன்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கு. இது நம்மளோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு காரணம். ஸோ முட்டைகோஸ்ல இருக்க இண்டோல் 3 கார்போனைல் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலுக்கு நீண்ட கால வலிமையை கொடுத்து பிரச்சனையே இல்லாம இயங்க செய்து. முட்டைகோஸ் ஜூஸ்ல இருக்க இசோசியனேட் மார்பகம், நுரையீரல், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் செல்களையும் எதிர்த்து கேன்சர் வராம தடுக்குது. இதை பத்தின தகவல்கள் நிறைய ஃபாரின் மெடிக்கல் சென்டர்ல பண்ண ரிசர்ச் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.